வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீடு தோட்டம் தான் பார்க்க போகிறோம். பப்பாளி மரம் இருக்குது, பக்கத்தில் குட்டியாக சப்போட்டா மரமும் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மரம் இருக்குது. அதில் தூதுவளை இலை கொடி படர்ந்துருக்குங்க. நம்மளோட தோட்டத்தில் இருக்க கருவேப்பிலையை போட்டு சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ருசியாக இருக்குங்க. இது தென்னை மரம் பக்கத்தில். அதுக்கப்புறம் கோழிக்கொண்டை பூச்செடி, நார்த்தங்க மரத்தில் போட்ட மாலையிலேருந்து விழுந்து வந்த விதை தான் கோழிக்கொண்டை பூச்செடி. அதுக்கப்புறம் பலாமரம் இருக்குது. இந்த பலாமரம் என்னென்னா நிறைய பிஞ்சு விடுவாங்க, ஆனால் ஒரு காய் கூட பெருசாக வரமாட்டாங்க. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு என்ன பண்ணால் பெருசாக காய்க்கும் அப்படின்னு. தென்னை மரம் 3 ரூபாய்ங்க இந்த லைனில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொய்யா மரம். இந்த கொய்யா மரம் பார்த்திங்கன்னா அதுவாக வளர்ந்தது தான், எந்த விதையும் வைக்கல, செடியும் வைக்கலை, பிள்ளைங்க சாப்பிட்டு போட்டதில் வளர்ந்தது தான். இதுதான் அங்கே நார்த்தங்க மரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மரம், வாழைக்கட்டை வருவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக வருவாங்க. தென்னை மரத்தில் பாதி அளவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி காய் இந்த தார் விடுறதுமே நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் தார் விடுவாங்க. நாங்கள் மாடி வீட்டில் இருக்கோம், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில், அங்கே வர வளருவாங்க. தார் விட்டுருக்காங்க பாருங்களேன். இதோட காயும் நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செடி, சீத்தாமரம், துளசி இலை அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் செம்பருத்தி இருக்காங்க. செம்பருத்தி இப்போ தான் வச்சாங்க, நல்லா வளருது. ஒரு மாங்கன்று இருக்குது, மாங்கன்று பக்கத்துலேயே ஒரு கொய்யாக்கன்று இருக்கும். அப்புறம் மல்லிகைப்பூ கொடி, மாதுளை மரம் இருக்குங்க. நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. மருதாணியும் இருப்பாங்க, மருதாணியும் இருக்குது எங்கள் மரத்தில். தேங்க்யூ ஆல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.